வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். நேற்றுக்கு வெஸ்ட் பெங்கால்ல ஒரு மிகப்பெரிய பேரணியை வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இந்த மோடி அரசாங்கத்திற்கு எதிராக நகர்த்தியிருக்காங்க. மிகப்பெரிய பேரணி, ஒரு பெரிய கூட்டம், பெரும் தொகையான மக்கள் பாஜகவுக்கு எதிராக, குறிப்பாக மோடி அரசாங்கத்தின் வங்காளிகளுக்கு மீதான சில ரகசிய நடவடிக்கைக்கு எதிராக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருக்காங்க. அதுல வெளிப்படையாவே பெங்காலுடைய முதலமைச்சர் பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மோடி அரசாங்கம் அப்படிங்கிறது பங்காளா விரோதி அரசு அப்படிங்கிறாங்க. அதாவது பங்காளா விரோதி அப்படிங்கிறது ஆன்டி பங்காளிஸ், அதாவது வங்காளிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் செயல்படுது. இன்னும் குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த மோடி அரசாங்கம் ஒரு சீக்கிரட்டான கவர்மெண்ட் ஆர்டரை பாஜக ஆளக்கூடிய எல்லா மாநிலத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அந்த மாநிலத்தில் வெஸ்ட் பெங்காலை சார்ந்த பெங்காலிகளை இவங்கெல்லாம் பங்களாதேஷை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக கைது செய்யறதுக்கான சீக்ரெட் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ஆர்டராகவே கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது மத்திய அரசாங்கத்திலிருந்து மோடி அரசாங்கம் வெளிப்படையாக எந்தெந்த மாநிலமெல்லாம் பாஜகவால் ஆட்சி செய்யப்படுதோ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வங்காளிகளை, இவங்கெல்லாம் பங்களாதேஷ்காரங்க, இல்லீகல் இமிகிரன்ஸ், வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்குள்ள வந்த வங்காளிகள், இவங்க எல்லாத்தையும் டிப்போர்ட் பண்ணி இந்தியாவை விட்டு வெளியனுப்பணும், கைது பண்ணணும், அவங்கள அடக்குமுறை செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டதாக ஒரு பெரிய செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்த வட இந்தியாவிலும், குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் ஒரு பெரிய விவாதமாக மாறி இருக்குது. இது மாதிரி மோடி அரசாங்கத்தினோட சில நடவடிக்கைகளுக்கு நேரடியாகவே கல்கத்தாவினுடைய ஹைகோர்ட் உத்தரவுகளை பிறப்பிச்சு அது குறித்தான ரெஸ்பான்ஸை மோடி அரசாங்கத்திட்ட கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையான சிக்கல் எங்க இருக்கு அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது வங்காளி மக்கள் அதிகமாக வாழக்கூடிய மாநிலம். அது வங்காளி மக்களுக்கான நிலம். பிரிட்டிஷ் காலகட்டத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெங்கால் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நாடு, ஒரு தனித்த ஒரு பிரதேசம். அது ரெண்டாக உடைக்கப்பட்டு ஸ்பிளிட் பண்ணப்படுது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வருது பிரிட்டிஷ் பீரியட்லேயே. அதாவது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்காலுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் வருது. பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா 1947 2 நாடுகளாக இந்தியா பாகிஸ்தானா உடையப்படும் போது வெஸ்ட் பெங்கால் ஒரு பாதி பாகத்தை இன்னைக்கு பங்களாதேஷ்னு சொல்லக்கூடிய அந்த பாகம் ஈஸ்ட் பாகிஸ்தானா இருந்து பிற்பாடு பங்களாதேஷா தனிநாடா மாறுது. ஸோ அப்போ அடிப்படையில் என்ன விஷயம் அப்படின்னா, பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மக்களும் வங்காளிகள் தான், வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய மக்களும் வங்காளிகள் தான். அங்க இருக்கக்கூடிய சில அரசியல் குழப்பங்களால பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சில மக்கள் வெளிப்படையாகவே இந்தியாவுக்குள்ள மைக்ரேட் ஆகி வர்றாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அது மட்டும் இல்லாம மியான்மரில் இருக்கக்கூடிய ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்தியாவுக்குள்ள அகதிகளா வர்றாங்க. ஸோ இது எல்லாமே இயல்பாக பக்கத்து நாட்டில் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி நடக்கும்போது மைக்ரேஷன் ஆகி வர்றது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம். நமக்கே தெரியும், கடந்த 30-40 ஆண்டுகளாக இலங்கையில் வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் அங்கே யுத்தம் காரணமாக மைக்ரேட் ஆகி தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. இன்னைக்கு இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த மைக்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயம். ஸோ இங்கே என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இதே சமயத்தில் வெஸ்ட் பெங்காலில் வாழக்கூடிய வங்காளிகள் இவங்க இந்தியா முழுக்க பரவி லேபர்ஸா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ரொம்ப துல்லியமா சொல்ல போனா, தமிழ்நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய வட இந்திய தொழிலாளர்கள்ல வங்காளிகள் ரொம்ப கணிசமானவர்கள். அது மட்டும் இல்லாம எல்லா மாநிலத்திலும் இருக்காங்க. கர்நாடகாவில் இருக்காங்க, மகாராஷ்டிராவில் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரிசாவில் நிறைய பேர் இருக்காங்க, டெல்லியில் இருக்காங்க, இது சத்தீஸ்கர்ல இருக்காங்க, ஜார்க்கண்ட்ல இருக்காங்க. இது மாதிரி பல மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அடிமட்ட கூலி வேலைகளை செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு லேபரா யார் இருக்காங்க அப்படின்னா வங்காளிகள் தான் இருக்காங்க. வெஸ்ட் பெங்காலுடைய அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு அதிகமானவங்க இந்தியா முழுக்க வெஸ்ட் பெங்கால் வங்காளிகள் மைக்ரன்ஸா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில இந்த மோடி அரசாங்கம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, வங்காளி மொழி பேசக்கூடிய இவங்கெல்லாம் மியான்மர்ல இருந்து வந்த ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ், இல்ல பங்களாதேஷ்ல இருந்து வந்த இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள கைது பண்றாங்க. தொடர்ச்சியா அது நடந்துகிட்டு இருக்கு. இது முழுக்க முழுக்க வங்காளிகளுக்கு எதிரான போக்கு, பங்கால் விரோதி போக்கு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே நேற்றுக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் பேரணியும் மம்தா பானர்ஜி நடத்தியிருக்காங்க. இந்த பேரணியும் ஆர்ப்பாட்டம் எதுக்கானது அப்படின்னா, அடுத்த ஆண்டு 2026 வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் வரப்போகுது. ஸோ தேர்தலை மையமாக வச்சு மோடி அரசாங்கம் குறிப்பாக பாஜக அஜெண்டாவை செயல்படுத்திட்டு வர்றாங்க. அந்த அஜெண்டாவினுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் அங்க இருக்கக்கூடிய வங்காளிகளை கைது செய்யறது. அதனூடாக இங்க பாருங்க, வங்காளிகளுக்கு மம்தா பானர்ஜி ஆட்சியில ஒரு விதமான பாதுகாப்பு இல்லை. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரண்டா போறாங்க, அங்க மிகப்பெரிய வேலை வாய்ப்பே இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் மைக்ரண்டா போகக்கூடியவங்கள வாழ்க்கை ரொம்ப இன்செக்யூர்டா இருக்கு. இப்படிலாம் தொடர்ச்சியான பிரச்சாரங்களை இந்த பாஜக அரசாங்கம் வெஸ்ட் பெங்காலில் பெங்காலிகள்கிட்ட பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான்
மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால் மாநிலத்துக்கு இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை இந்த மோடி அரசாங்கம் ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம பல்வேறு முதலீடுகள் வெஸ்ட் பெங்காலை நோக்கி வருவது தடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதனால அங்கே வேலைவாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. இந்த வேலைவாய்ப்பு குறைவாக இருக்கிறதுனால அந்த மாநிலத்தை விட்டு மக்கள் மைக்ரேட் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதை பயன்படுத்திக்கிட்டு இதை அரசியல் ஆக்கிறதுக்காக வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய வங்காளிகளை கைது பண்ணி அவங்கள ஒரு த்ரெட்டன் பண்ற வேலையை அந்த பிஜேபி செய்து நேரடியாக வங்காளிகளுக்கு எதிராக இவங்க செயல்படுறாங்க. அதுல குறிப்பாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹேமந்த் பிஸ்வா சர்மா பாஜகவினுடைய முதலமைச்சர், அஸ்ஸாம் ஆட்சி பண்றது பாஜக தான். அவங்க பாத்தீங்க அப்படின்னா அஸ்ஸாம்ல ஒரு கன்சிடரபிளான பெங்காலிகள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு 30% மேல பெங்காலிகள் அஸ்ஸாம்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த மக்களை வெளிப்படையாகவே த்ரெட்டன் பண்ற மாதிரி, மிரட்டுற மாதிரி நேரடியாகவே அந்த மாநிலத்தினுடைய பாஜக முதலமைச்சர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா தினம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜூலை 11 என்ன சொல்றாரு அப்படின்னா, 2011 சென்சஸ்ல, அதாவது கடைசியாக எடுக்கப்பட்ட சென்சஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சென்சஸ்ல யாரெல்லாம் தங்களுடைய தாய்மொழி பெங்காலின்னு போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே பங்களாதேஷ்ல இருந்து தான் வந்தவங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேம்பெயினை பண்றாரு. இது ஒரு மிகப்பெரிய அபத்தமான ஒரு விஷயம். அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய எல்லா வங்காளிகளும் பங்களாதேஷ்ல இருந்தெல்லாம் வரல. பிரிட்டிஷ்காரங்க காலகட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டமான வங்காளிகளை பிரிட்டிஷ்காரன் வடகிழக்கு மாநிலத்தில், குறிப்பாக அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம், மணிப்பூர், அது மட்டும் இல்லாமல் மியான்மார் வரைக்கும் டீ பிளான்டேஷன், அதாவது தேயிலை தோட்டங்களுக்கு வேலைக்கு ஆளை பிடிச்சிட்டு போய் அங்கங்கே செட்டில் பண்ணது இவங்க தான். கிட்டத்தட்ட இது மாதிரியான வடகிழக்கு மாநிலங்கள் மியான்மார்ல வங்காளிகளுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் கலோனியல் பீரியட்லேருந்தே இருக்கு. அது ஒரு 100 ஆண்டு கால வரலாறு. ஆனால் திடீர்னு இன்னைக்கு 2011 தான் கடைசியாக எடுக்கப்பட்ட சென்சஸ். அந்த சென்சஸ்ல யாரெல்லாம் தாய்மொழி பெங்காலின்னு அஸ்ஸாமில் இருக்கவன் சொல்றானோ அவன் எல்லாம் பங்களாதேஷ்ல இருந்து வந்தவன் சொல்லிட்டு அவன் அடுத்து என்ன பண்ண போறான் அப்படின்னா, அவங்களுக்கான ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டெல்லாம் இல்லாமல் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அவங்க ரேஷன் கார்டு கூட எந்த பொருளும் வாங்க முடியாது, எல்லாத்தையும் ஃபிட் பண்றாங்க. ஸோ ஓட்டு போட முடியாது, ரேஷன் பொருட்கள் கிடைக்காது, ஆதார் கார்டை இவங்க ஒழுங்காக தரமாட்டாங்க. இது மாதிரி பல பிரச்சனைகளை அஸ்ஸாமை மையமாக வச்சு பாஜக அரசே அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதைத்தான் வெளிப்படையாக மம்தா பானர்ஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது பங்காளிகளுக்கு எதிரான ஆன்டி பங்காளி வேலை திட்டம் அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கடந்த ஜூலை 7 பார்த்தீங்கன்னா ஒடிசால கிட்டத்தட்ட 500 பேர், கிட்டத்தட்ட 444 வங்காளிகளை கைது பண்ணி இவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் இப்போ புதுசா ஒரிசாவில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் சொல்றாங்க. வங்காளிகள் குறிப்பிட்ட சதவீதம் ஒரிசாலையும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரிசாவினுடைய 50% டூரிசம் வருமானம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வருமானம் முழுக்க வங்காளிகளால தான் வருது. ரெகுலரா வங்காளிகள் அங்க ஒரிசாவுக்கு போவாங்க, வருவாங்க, இது ரொம்ப இயல்பா நடக்கும். ஸோ ஆனா இவங்கள்ட்ட போதிய டாக்குமெண்ட்ஸ் இல்லை. இவங்க பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்க, இவங்களுடைய ஆதார் கார்டை பிடுங்கணும், இவங்கெல்லாம் இன்ஃப்ளூரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களை கைது பண்ணி இவங்க மேல வழக்கு போட்டு இவங்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்படுற அளவுக்கு செயல்பட்டு இருக்காங்க. இதுக்கு நேர் எதிராக வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பல ஆதாரங்களை கொடுத்து, இங்க பாருங்க வங்காளிகளை பாஜக எங்கெங்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கோ அங்கங்கெல்லாம் இப்படி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜூலை 8 டெல்லியில ஜெய் ஹிந்து காலனி அப்படிங்கிற பகுதியில் வங்காளி மக்கள் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பகுதியில் கூடிய வங்காளி மக்களுடைய வீடெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஜூன் 18 ஒரு 6 வங்காளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் போடப்பட்டிருக்காங்க. கேட்டால் அவங்க இன்ஃப்ளூரேட்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னா, பங்களாதேஷில் இருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்கள், குறிப்பாக வங்காளி இஸ்லாமியர்கள் ஒரு கன்சிடரபிளா இருக்கிறாங்க. அவங்க பேரை பயன்படுத்திக்கிட்டு வெஸ்ட் பெங்கால் இருந்து வரக்கூடிய முஸ்லிம்ஸ், அது குறிப்பாக இந்தியாவையே பூர்வீகமாக கொண்டு காலங்காலமாகவே இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமிய வங்காளிகளை பிடிச்சு அவங்கள இன்ஃப்ளூரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க மேல முத்திரை குத்தி அவங்களுக்கான சிட்டிசன்ஷிப்பை இல்லாம பண்றதுக்கான வேலை நடக்குது. குறிப்பாக 2026 தேர்தல் வரும்போது நாங்க எப்படி பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடத்துறோம், அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை வெஸ்ட் பெங்கால் முழுக்க நடத்தி அதில் இருக்கக்கூடிய பெரும் தொகையான இஸ்லாமியர்கள், குறிப்பாக எந்தெந்த மாநிலத்தில எல்லாம் பாஜகவுக்கு வெற்றி இல்லையோ, குறிப்பாக அந்தந்த மாநிலத்தில் டிஎம்சி ஜெயிப்பாங்க, திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிப்பாங்க, அந்த ஏரியாக்கள் எல்லாத்தையும் சூஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய வாக்காளர் பேர் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கான வேலையை இந்த மோடி அரசாங்கம் செய்யறாங்க. இதைத்தான் வெளிப்படையா மம்தா பானர்ஜி நேற்று ஒரு மிகப்பெரிய கேம்பெயினா பண்ணியிருக்காங்க. இது குறித்து வெளிப்படையாகவே நேற்று திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மைத்ரா ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளவு காலமாக ஒரிசால வங்காளிகள் வாழ்றாங்க, போயிட்டு வர்றாங்க, நவீன் பட்நாயக்கனுடைய ஆட்சி நடந்திருக்கு, பிஜு ஜனதாதள் அங்கே ஒரு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை பண்ணியிருக்கு, ஆனால் எந்த வங்காளிகளையும் கைது பண்ணலை.
பாஜக ஆட்சிக்கு வந்த உடனே எப்படி கைது பண்ணுது, முஸ்லீம் அப்படிங்கிற பேர்ல முஸ்லீம் வங்காளிகளை கைது பண்றது எதுக்காக நடக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே வந்து பல கேள்விகள் எழுப்பியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் வெளிப்படையா என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்க அங்கங்க கைது பண்றீங்க வங்காளிகளை, அப்படி கைது பண்ணக்கூடிய வங்காளிகள் இல்ல இவங்க இந்தியா நாட்டை சார்ந்தவங்க கிடையாது, இந்திய குடிமக்கள் கிடையாது, பங்களாதேஷ்ல இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற ப்ரூஃபான டாக்குமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அப்போ அது இயல்பான ஒரு கேள்வி தானே. நீங்கள் ஒருத்தரை கைது பண்ணுறீங்க, அவங்க இந்த நாட்டுக்கு உரியவங்கள்னு சொல்கிறீங்க, அப்போ அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கைது பண்ண அரசாங்கத்தை பார்த்து வெளிப்படையாகவே வந்து வெஸ்ட் பெங்கால் அரசாங்கம் வந்து கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழர்கள் இருக்காங்க, நம்ம பல மாநிலத்தில் போய் வேலை பார்க்குறோன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து மகாராஷ்டிராவில் இருக்கோம், டெல்லியில் இருக்கோம், அங்கே இருக்கோம்னா இப்போ நம்மளை வந்து வெளிப்படையாகவே வந்து இந்த மோடி அரசாங்கம் கைது பண்ணுது. இல்லை இவங்கெல்லாம் தமிழ் பேசுகிறாங்க, அதனால இவங்கெல்லாம் ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்த கைது பண்ணும்போது ஆப்வியஸா அதுக்கான ஆதாரத்தை வந்து கண்டிப்பாக ஒரு மாநில அரசாங்கம் கேட்பாங்க. அதை கொடுக்க வேண்டியது எந்த அரசாங்கம் அந்த மக்களை கைது பண்ணுதோ அந்த மாநில அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசாவாக இருந்தாலும் சரி, டெல்லியாக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் ஜார்க்கண்டாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், அப்படி டெல்லி பல மாநிலங்களில் தொடர்ச்சியாக வங்காளிகள் கைது செய்யப்பட்டு இருக்காங்க. ஆனால் எங்கேயுமே இது வரைக்கும் ஒரு ஆதாரப்பூர்வமான டாக்குமெண்ட் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. இது குறித்து வெளிப்படையாகவே வந்து கல்கத்தா ஹைகோர்ட் வந்து சில ஆர்டர்ஸ் போட்டு சில கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. டெல்லியினுடைய சீஃப் செக்ரட்டரி வெளிப்படையாக நீங்கள் வந்து அறிக்கை சப்மிட் பண்ணணும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டுக்கு. ஏன் அப்படின்னா முக்கியமாக சில பேர்த்த சில குடும்பங்களை மொத்தமாக டெல்லியிலிருந்து நீங்கள் பங்களாதேஷுக்கு வந்து டிபோர்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க, நாடு கடத்தி இருக்கிறீங்க. ஆனால் அவங்கெல்லாம் அடிப்படையில் வந்து எந்த வெஸ்ட் பெங்காலை சார்ந்தவங்களா இல்லை பங்களாதேஷை சார்ந்தவங்களா அப்படிங்கிறது குறித்தான போதிய ஆவணங்கள் இல்லை. நீங்கள் அந்த ஆவணம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து உடனே வந்து வெஸ்ட் பெங்காலோடைய சீஃப் செக்ரட்டரிக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கல்கத்தா ஹைகோர்ட்டே வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு கல்கத்தா ஹைகோர்ட் வந்து வெளிப்படையாகவே வந்து டெல்லி அரசாங்கத்திட்ட குறிப்பாக பிர்பும் ஃபேமிலி அப்படிங்கக்கூடிய ஒரு குடும்பத்தை மொத்தமாக டெல்லியிலிருந்து டிபார்ட் பண்ணி நீங்கள் வந்து பங்களாதேஷுக்கு வந்து அவங்கெல்லாம் வந்து இன்ஃபியூரேட்டர்ஸ் ஊடுருவல்காரங்கள்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறீங்க. எப்படி நீங்கள் இவங்களை வந்து இந்தியார் அல்ல, இந்திய குடிமக்கள் அல்ல, நீங்கள் எதை வச்சு ப்ரூவ் பண்ணீங்க, அதுக்கான போதிய ஆதாரம் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக கேட்டிருக்கிறாங்க. ஆனால் டெல்லி அரசாங்க தரப்பிலிருந்து பாஜக அரசாங்க தரப்பிலிருந்து இது வரைக்கும் எந்த ஒரு கடிதமும் போன மாதிரி தெரியல. அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது வெஸ்ட் பெங்காலை சார்ந்த பெங்காலிகள் தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்படுறாங்க. அவங்க எல்லாத்தையும் கைது பண்ணி வெளிநாடுகளுக்கு வந்து டிபோர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க ஒன்றும் வங்காளிகளாக இருக்காங்க, அதே சமயத்தில் முஸ்லிம்ஸாக இருக்காங்க. ஸோ அப்புறம் முஸ்லிம்ஸ் வங்காளிகளாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்தியாவை சார்ந்தவங்க கிடையாது, அவங்க பங்களாதேஷை சார்ந்தவங்க, மியான்மர்லேருந்து வந்தவங்கன்னு சொல்லி அவங்களை வெளியனுப்புற வேலையை இந்த அரசாங்கம் பார்க்குதா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாத்துக்கும் வந்திருக்கு. இது குறித்து மோடி அரசாங்கம் கல்கத்தா கோர்ட்டில் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு வெளிப்படையான ஒரு கேள்வியாக இருக்குது. இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது 2026 தேர்தலை மையமாக வைத்து அந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்காகவே வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை ஓட்டர் ஐடி இல்லாதவர்களாக, ஓட்டு போட தகுதி இல்லாதவர்களாக, இந்திய குடிமக்கள் அல்ல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்கான வேலையை வந்து தொடர்ச்சியாக அந்த மோடி அரசாங்கம் பார்க்குதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது.